இந்தாப்பா. ம். இதுல ஃப்ரூட்ஸ் இருக்கு. அப்புறமா சாப்பிடு. தேங்க்ஸ். ஏன்பா? ம். வீட்டுக்கு போயிட்டு அம்மா, அப்பா கால் பண்ணாங்களா? வீட்டுக்கு போயிட்டேன்னு மெசேஜ் பண்ணாங்க. கால் பண்ணலன்னு. சரி, சரி. அவங்க பண்ணலனாலும் நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுப்பா. அம்மா, அப்பா பேசலன்னு நீயும் பேசாம இருந்துறக்கூடாது. நீயும் அடிக்கடி பேசணும். சரியா? ஆ, சரிண்ணே. ஏய் பாண்டி, ம். இங்க வா. என்னடா? டேய், அது ரொம்ப முக்கியமா, இங்க வாடா. சொல்லி தொலைடா. இங்க பாரேன். பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குல்ல, அத வாடகைக்கு விடுறாங்க போல. நல்லா ரன் ஆயிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப்டா. அப்படியே கைமாத்தி விடுறாங்க போல. வானதி மெடிக்கல் ஷாப் வைக்கிறோம்னு கேட்டுட்டு இருக்கான்னு சொன்னல. நீ என்ன பண்ணு? பேசாம இத வானதிய கேட்க சொல்லு. டேய், கடலாம் எப்புட்றா அவ? எப்படின்னா, எடுத்து நடத்த வேண்டியதுதான்டா. அதுக்கு தானே அவ படிச்சிருக்கா. செட் ஆகுதா பாரு, இல்லனா விட்டுரு. சரி குடு. சரிடா. நான் வேணா கேட்டு பார்க்குறேன். சரி பாரு. ஆனா, நீ எதுக்கு யோசிக்கிற நல்லாவே புரியுதுடா. அவெல்லாம் பிசினஸ் பண்ற ஆளே கிடையாது. அவளுக்கு அந்த பொறுமையும் கிடையாது. நிலா, வீட்டு விஷயத்துல இவன் சீரியஸ். வானதி தான் காமெடி. இப்ப எதுக்கு நம்ம அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணணும்? ம். அவங்களுக்கு ஆசை இருந்தா எடுத்து நடத்தட்டும். விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல. இனி பாண்டி பாத்துப்பாரு. ரைட் விடு. சார் இப்ப சும்மா தானே இருக்கீங்க. சார் இப்போ பிஸியா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. கலெக்டருக்கு இன்னைக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? வேலைன்னு கேட்டா நல்லா சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனால ரூமுக்குள்ள போய் ஏசிய போட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? தூங்குறதெல்லாம் அப்புறம் தூங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் ஆபீஸ்ல டிராப் பண்ணுங்க. ஆ? எதுக்கு ஆபீஸ்? உங்கள மாதிரி என்னாலலாம் சும்மா லீவ் எடுக்க முடியாது சோழன். நிறைய வேலை இருக்கு. திவ்யா வேற வரேன்னு சொல்லிருக்கா. பிசினஸ் பத்தி நிறைய டிஸ்கஸ் வேற பண்ணணும். என்ன டிராப் பண்றீங்களா? இது என்ன கேள்வி? டிராப் பண்ணுன்னு சொல்லு. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நீ தானே எனக்கு எல்லாமே. அண்ணி, பாவம் அண்ணி நீங்க. அவ ஏன்டா பாவம்? முன்னாடியாவது அண்ணி உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்பதான் கல்யாணமே பண்ணிட்டியே. இதுக்கப்புறம் லைஃப் லாங் நீ அடிக்க போற மொக்க ஜோக்கு காமெடி எல்லாத்தையும் கேட்கணும்ல. அதுக்காக தான் சொன்னேன். பாவன அவங்க. ம். கரெக்ட் தான் பல்லவா. என்னடா செட்டு சேர்றீங்களா? பிச்சு போடுவேன். சரி, வாங்க போலாம். போலாம்ல? வந்துடுறேண்ணே. வரேன்னு. சரிப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. பாய்ண்ணே. பை டாடா. பல்லவா. ம். பாத்துன. பை பை. நீ ஃப்ரண்ட்ல இருக்கோ. ஃப்ரண்ட்ல இரு. பாய்ண்ண. இப்பதான்டா நம்ம வீடு வீடாவே இருக்கு. எது? அவங்க காலையில இருந்து எல்லாரையும் அந்த அதட்டுனாங்களே. அப்படி இருக்கிறத சொல்றியா? அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குண்ணே. டீச்சர் மாதிரி எல்லாத்துக்கும் திட்டுறாங்க. வீடுன்னா அப்படிதான்டா பாண்டி இருக்கணும். அந்த பொண்ணு அதெல்லாம் சொல்லலன்னா நீங்களா செஞ்சிருப்பீங்களா? நகர்ந்திருக்கவே மாட்டீங்க. இதுவே நம்ம அம்மா இருந்திருந்தாலும் இதே தான்டா சொல்லியிருப்பாங்க. ஏதோ நிலா இந்த வீட்ல இருக்கிறதுனால நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்க. நம்ம வீடும் வீடா இருக்கு. அண்ணி அண்ணன் எதுவும் சொல்லல. அதான் இப்படி பேசுது. கரெக்ட்ரா. நீயும் உங்ககிட்ட 2 டோஸ் வாங்கியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். டேய், திட்டு வாங்குற அளவுக்கு நான் ஏன்டா நடந்துக்க போறேன்? நீங்களும் திட்டு வாங்க கூடாதுன்னா நிலா சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. ஆ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா பாண்டி. நான் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சேர்ந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு சாமி கிட்ட நான் எத்தனை நாள் வேண்டியிருக்கேன் தெரியுமா? 1 வருஷம் கழிச்சு இப்பதான் என் வேண்டுதல் நிறைவேறியிருக்கு. அதெல்லாம் ஓகே தானே. இப்படி திட்டாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அ, சரி சரி முறைக்காத. நான் கடைக்கு போயிட்டு வரேன். வரேன்டா. டேய் பாண்டி, அந்த மெடிக்கல் ஷாப் விஷயத்த பத்தி வானதி கிட்ட பேசு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட நீ கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணு. சரியா? ஆ, சரிண்ணே. ம். பைடா. பாய்ண்ண. கண்ணா, 10க்கு 12 ஸ்பேனர் எடுறா. சரிங்கண்ணா.
இதாண்ணா. இது ஸ்பேனரா? சாரிண்ணா. நீங்க ஸ்க்ரூ டிரைவர் கேட்டீங்கன்னு நினைச்சிட்டேண்ணே. நினைப்படா. நீ அந்த வண்டியை துடைக்கிறத விட்டுட்டு இந்த வண்டிக்கு பஞ்சர் போடு. அண்ணே, நான் வேலை நும்புறத்துல மாத்தி எடுத்து கொடுத்துட்டேன். உடனே எதுக்குமே லாக் இல்லாத மாதிரியே பேசுவியே. நீ இல்லாத டைம்ல இந்த கடையை நான் தானே நடத்தினேன், தெரியும்ல. அதை நினைச்சாதான்டா பயமா இருக்கு. நம்புண்ணே, நம்பு. இப்பவும் ஸ்பேனர் எடுத்துட்டு வந்து தர மாட்டல? ஏய், சரி கொடுங்க. சொல்றது மட்டும் செய்டா போடா. தானே. அண்ணே, அண்ணே, என்னடா? இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. அ. அ. வணக்கம், வணக்கம். வணக்கம். வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல இருடா. உட்காருங்க, வாங்க. காஃபி சாப்பிடுறீங்களா? டேய் கண்ணா, போய் காஃபி எடுத்து வா. தம்பி அதெல்லாம் வேணாம். இல்ல சாப்பிடுங்க. இல்ல வேணாம். தம்பி நான் உன்னாண்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. வானதி வீட்ல என்னென்னமோ சொல்லின்னு இருக்கிறா. உன்னாண்ட அதை பத்தி பேசினாலான்னு தெரியல. என்கிட்ட எதுவும் சொல்லலையே. என்ன சொன்னா? அவளுக்கு நாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு தரணுமா, அதுவும் உடனே வச்சு கொடுங்கன்னு சண்டை போடுறா. இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கிறா, ஒரு வேலை கூட போகல. அவளுக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு சொந்தமா மெடிக்கல் ஷாப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குற அளவுக்கு எங்களாண்ட ஏதுப்பா பணம்? திடீர்னு வந்து இப்படி சொல்றாப்பா. ரொம்ப புடிவாதமா பேசுறா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீயே யோசிச்சு பாரு, நாங்க இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா? அவன் நினைச்சது உடனே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறா. இப்படித்தான் உடனே கண்ணாலம் பண்ணி வைங்கன்னு அன்னைக்கு வந்து புடிவாதமா கேட்டா. எவ்வளவு நம்பி ஏற்பாடு பண்ணா, அப்புறம் கண்ணாலம் வேணாம்னு சொல்லிட்டா. இதால சொந்தக்காரங்களான தலை காட்ட முடியல. அந்த அவமானத்துல இருந்து நாங்க இன்னும் வெளில வரல. அதுக்குள்ள மனசாட்சியே இல்லாம மெடிக்கல் ஷாப் வச்சுக்கொண்டு கேக்குறா. என் பொண்ணை பத்தி நானே தப்பா சொல்லக்கூடாதுதான். ஆனா ரொம்ப வருத்தமா இருக்குது தம்பி. நான் சொன்னா கேட்க மாட்டா. அவங்க வந்தா என்ன ஏதுன்னு கேளு. கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைப்பா. சரி, நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க அவ்வளவு நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, அப்ப நான் வரேன். சரி. காலம் மாறி போச்சுண்ணே. என்னடா மாறிச்சு? வானதி இங்க உட்கார்ந்து பார்த்தாவே ஓட ஓட வெட்டுவாரு. இன்னைக்கு வானதி பத்தி ஊங்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு நாள் வரும்னு நினைச்சேன். ஆனா இப்பயே வந்துருச்சு பாரு. அண்ணே, வண்டி காத்தடிக்கணும். அப்பா நானும் அடிக்கிறேன். உனக்கு காலேஜும் முடிய போகுது. அடுத்து என்ன பண்ண போறேன்னு உனக்கே ஒரு பிளான் இருக்கா? நான் அவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணல வானதி. உன்கிட்ட நேரடியாவே கேட்கிறேன். காலேஜ் முடிச்சுட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல உன் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சிருக்கியா? உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கா? சொல்லு. எதுக்கு வர சொன்ன? ஏய், வந்துட்டியா? வா, உட்காரு. உட்காரு. எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. சொல்ற உட்காரு. அட வா, வந்து உட்காரு. உட்காரு முதல்ல. அப்புறம் கோடி கணக்குல டேர்ன் ஓவர்லாம் பண்ணியாச்சா? என்ன கிண்டலா? நான் சொன்னதெல்லாம் செய்ய தான் போறேன். அதுக்கான வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன பார்க்கணும் அர்ஜென்ட்னு சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். வர வச்சு என்ன கலாய்க்கிறியா? நான் கிளம்புறேன். அட,
இருடி, பச்சை மிளகா சாப்பிட்ட மாதிரி அடிக்கடி கோவம் வந்துருமா உனக்கு? உட்காரு வா. வா, என்னன்னு சொல்லு. உட்காரு. என்ன கோவம்? இரு வரேன். இந்தா எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். புடி. எதுக்கு கூப்பிட்டா அதை சொல்லு. சொல்றேன். இந்தா இத பாரு. என்னது? வாங்கி பாரேன்டி. இங்க பாரு, படி. பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு வருது. நீ புதுசா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சா நிறைய செலவாகும். இது ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற மெடிக்கல் ஷாப் தான். மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டாலே நீ கடை எடுத்து நடத்தலாம். பெரிய செலவுலாம் ஆகாது. என்ன சொல்ற? பாத்தியா, என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே இதை எனக்கு காட்டியிருக்க. அப்ப நீ என்ன நம்புறேன்னு தானே அர்த்தம்? உன்னை நம்பாம நான் எங்கடி போக போறேன்? சும்மா சொல்லாத. நம்பிக்கை இல்லாம உனக்கு இதை எடுத்துட்டு வந்து காட்டியிருப்பேன். எனக்கும் என் ஃபியூச்சரை பத்தி நிறைய அக்கறைலாம் இருக்கு. நீ என்ன திட்டினதுனால திடீர்னு எனக்கு தோணுச்சுன்னுலாம் நினைக்காத. காலேஜ் முடிச்சுட்டு 2 மாசம் சும்மா இருந்துட்டு அப்புறம் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு என் பிளானு. அதுக்குள்ள நீ தான் உணர்ச்சி வசப்பட்டு என்ன திட்டிட்ட. சரி, தப்புதான். சாரி. இப்ப நீ ஃப்ரீ தானே? அந்த கடையை போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி போலாம். சரி வா. கண்ணா, கடையை பார்த்துக்கோடா. வா, சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். ம். வா, ம். பாத்துக்கடா. அப்புறம் நிலா, நீங்க என்ன சோழன் கிளம்பவே மாட்டேங்கிறீங்க? அப்புறம் அப்புறம் ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க. வேலை இல்லையா உங்களுக்கு? வேலை என்ன பெரிய வேலை கிடக்குது. நீ இன்னொரு ஜூஸ் குடிக்கிறியா? நான் வேணா ஓடி போய் வந்துருவா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சோழன். உங்களுக்கு வேலை இருக்க போது நீங்க போய் முதல்ல அதை பாருங்க. அது என்னன்னே தெரியல நிலா. உன்னை விட்டு போக மனசே வர மாட்டேங்குது. பேசாம நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாமா? எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம 2 பேரும் தனியா இருக்கலாம். என்ன சொல்ற? ஐயோ, அல்ப மாதிரி பண்ணாதீங்க சோழன். யார் அல்ப? நேத்து தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீ அடுத்த நாளே பேக் தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்துட்ட. நான் பாவம் இல்லையா அப்போ? நமக்கு 1 வருஷம் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. இது வெறும் இன்ஃபர்மேஷன் கல்யாணம், அவ்வளவுதான். ஆமா ஆமா. என்னமோ மேடம், நான் முன்னாடி தாலி கட்டின உடனே என்ன அப்படியே ஹஸ்பண்டா நினைச்ச மாதிரி தான். பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தோம். இப்பதான் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆயிருக்கோம். வாயேன், வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் வேண்டாம் சோழன். அஹ், நான் வேணா மதியம் வீட்டுக்கு சீக்கிரமா வரட்டா? ஆ? வரியா 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 ஆ? வரியா வரியா ஆ? சொல்லு வரியா. அப்பாதான் கால் பண்றாரு. அப்புறமா பேச. என்னன்னு கேட்டுக்கிறேன் சோழன். இல்லைன்னா மண்டையிலே ஓடிட்டு இருக்கும். ம். ஆம்பா. எப்படிமா இருக்க? ம், நான் நல்லா இருக்கேன்பா. வீட்ல இருக்கியா? இல்லப்பா, ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கேன். நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. உடனே ஆபீஸ் போயிட்ட? வேலை இருக்குப்பா. நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேணாம்னு சொன்னா எங்கம்மா கேக்குற? இல்ல, என்னாச்சு? அப்பா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆபீஸ் முடிச்சிட்டு வேணா நான் அப்புறம் கூப்பிடவா? இருமா இருமா இரு இரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லுங்கப்பா. உங்களுக்கு கல்யாணம் தான் சிம்பிளா நடந்து முடிஞ்சிருச்சு. திருவண்ணாமலையில வச்சு ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேம்மா. நீ என்னம்மா சொல்ற? அப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா? இல்லம்மா, ஊர்ல எல்லாரும் நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு இன்னும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்களே உன்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னு தெரிஞ்சா அப்ப பேச மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்னப்பா? அப்படி இருக்க முடியாதுல்லம்மா. நாளை பின்ன நீ ஊருக்கு வந்துட்டு போகணும். உன்கிட்ட யாராவது இத பத்தி பேசினா அதுவும் உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக தான் சொல்றேன். அவங்க என்னப்பா, ஒரு முறை கேட்பாங்க, இல்ல 2 முறை கேட்பாங்க. அப்புறம் அவங்களே மறந்துடுவாங்க. அதுக்காக ரிசப்ஷன்லாம் எதுக்குப்பா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ரிசப்ஷன்? இல்லடா, நான் இத சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஒரு ரிசப்ஷன் வச்சிரலாமா?
வேண்டாம்ப்பா. எப்பயோ பண்ண கல்யாணத்த மறுபடியும் பண்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப ரிசப்ஷன்லாம் வேண்டாம்ப்பா. சொன்னா கேளுங்க. ஆ, அப்படி சொல்றியா? ம். சரிம்மா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரேன். அப்பா ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்றாரோ? ஆமா சோழன். ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் நிலா? ரிசப்ஷன் வச்சா நல்லா தானே இருக்கும். ம். உங்க அப்பா எனக்கு அடிக்கிறாரு. ஏங்க, ஐயோ! ஹலோ? சரி பேசுங்க, பேசுங்க. மாப்ள கேக்குதா? சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சந்தோஷம்பா. அ, நிலா கிட்ட இப்பதான் ஃபோன் பேசிட்டு வச்சேன். ஓ! உங்க 2 பேருக்கும் திருவண்ணாமலையில ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம்னு. அவ கொஞ்சம் தயங்குறாப்பா. நீங்களே யோசிச்சு பாருங்க மாப்ள. ஊர்க்காரங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நாங்க பொண்ணை ஏத்துக்கிட்டோம்னு தெரிய வேணாமா? அவளும் தயக்கம் இல்லாம ஊருக்கு வந்துட்டு போலாம்ல. எனக்கு இருக்கிறது 2 பசங்க. அவங்களுக்கு ஊரை கூட்டி கிராண்டா கல்யாணம் பண்ணி சூப்பரா ரிசப்ஷன் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்காது தம்பி. நீங்களே சொல்லுங்களேன். சோழன் வேண்டான்னு சொல்லுங்க. புரியுது. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் நிலா கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றி தம்பி. ஆ, பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. சரி. சோழன் என்ன? இரு. எதுக்கு நிலா ரிசப்ஷன் வேணாம்னு சொல்ற? நல்லா தானே இருக்கும். ஐயோ! மண்ணாங்கட்டியா இருக்கும். ஆ, எதுக்கு அதெல்லாம் சோழன்? தேவையில்லாதது. ம். சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதெல்லாம் கடுப்பு. நீ சொந்தக்காரங்கள டீல் பண்றதுல இருக்கிற கடுப்ப பத்தி மட்டும் சொல்ற. ஆனா, அத தாண்டி நெறைய இருக்கு நிலா. நம்ம 2 பேரும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கலாம். நான் கோட்டு, நீ இந்த லேங்கா கேங்காலாம் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் போட்டுக்கிட்டு, ஒரு 4 மணி நேரத்துக்கு ஹீரோ, ஹீரோயின் மாதிரி மேடையில போய் கெத்தா நிக்கலாம். ம். அதெல்லாம் நல்லாவே இருக்காது சோழன். அதுவும் என் ஊர் பக்கம் இதெல்லாம் பண்றதெல்லாம் கொடூரம். கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவ்ளோ கேள்வி கேட்பாங்க. எங்க பாத்தீங்க? எப்ப லவ் பண்ணீங்க? வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? எந்த ஸ்டேஷன்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க? விஷயம் தெரிஞ்சு உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரே. அது இதுன்னு ஏகப்பட்ட கதை பேசுவாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா மண்டையே வெடிச்சிருங்கிற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அவங்கலாம் யாருன்னு சொல்லுங்க? அவங்களுக்கெல்லாம் எதுக்கு நாம பதில் சொல்லணும்? தேவையில்லாத வேலை சோழன். 2 மணி நேரம் சந்தோஷத்துக்காக நம்ம நெறைய காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சொந்தக்காரங்க பத்திலாம் உங்களுக்கு அவ்வளவா தெரியல. அவங்கெல்லாம் பயங்கர டார்ச்சர் சோழன். அப்படியா சொல்ற? ம். ஆமா. சரி. அப்போ உன் அப்பாகிட்ட நான் வேணாம்னு சொல்லிடவா? தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்க. சரி. அப்படியே பண்ணிடுவோம். நான் கையோட பேசிடுறேன். ம். சொல்லுங்க மாப்ள. ஆ. நான் நான் இது சம்பந்தமா நிலா கிட்ட பேசிட்டேன். ஐயோ! எங்க என்கிட்ட பேசுனீங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? நீங்களா சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே? உன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி தானே ஃபோன வச்சேன். அப்புறம் நானே சொல்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? ஐயோ! ஹலோ மாப்ள கேக்குதா? பேசுங்க. மாப்ள? ஹலோ. ஹலோ. ஆ, ஆ, ஆ. அவ இந்த ரிசப்ஷன்லாம் வேணான்னு சொல்றா. நாம இந்த ஐடியாவ டிராப் பண்ணிடுவோமே. வேண்டான்னு சொல்றாளா? தம்பி அவ பெருசா ஃபங்க்ஷன் பண்றதா யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். பெருசாலாம் வேண்டாம். சின்னதா நெருங்கின சொந்தத்தை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சிடலாமே. ம், வேண்டாம் சோழன். ம், ம். அவ நினைக்கிற மாதிரி சொந்தக்காரங்க யாரும் அவளை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் அதை பாத்துக்கிறேன். அவரும் அதே தான் சொல்றாரு நிலா. நீங்க அவளை எப்படியாவது பேசி சம்மதிக்க வைங்க. நான் ஏற்பாடெல்லாம் பண்றேன். சரி மாப்ள நான் வச்சிடுறேன். ஹலோ 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 அது அது நான் வந்து என்னம்மா? பெருசா பண்ண வேணாம். சின்னதா ரிசப்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஏற்பாடு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போன வச்சுட்டாரு. நீங்க வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. போன வச்ச பிறகு நீ யார்கிட்ட சொல்ற? ஐயோ! விடு, நம்ம பொறுமையா பேசிக்கலாம். என்ன இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிட்டு போறாரு? நீ கூலா இரு நிலா. நான் வேணா போய் இன்னொரு ஜூஸ் வாங்கிட்டு வரவா? நீங்க இருக்கீங்க பாருங்க. ம்.
பேசாம நம்ம இப்பவே வீட்டுக்கு போய் இத பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுவோமா? யாரு? நீங்க. கண்டுபிடிச்சிட்டாளா?